ஆந்திராவை ஆளப்போவது யார்? அதிரடியாக களமிறங்கிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய அளவில் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இருந்தாதான் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல தேசிய அளவில் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது பெரும் அளவுல பெருகியும் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் 2 கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. 3வது கட்ட தேர்தல் வருகின்ற 13ஆம் தேதி பல மாநிலங்கள்ல நடக்க இருக்கு. அப்படியான 3வது கட்டமாகத்தான் ஆந்திராவிலையும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதுல நாடாளுமன்ற தேர்தலோடு இன்னொரு என்ன சிறப்புன்னா, ஆந்திர மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தலும் அதே தேதியில நடக்க இருக்கு. ஆந்திர மாநிலத்து மக்கள் ஒரு சேர பிரதமரையும் முதலமைச்சரையும் தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. அங்க இதன் காரணமாக தீவிரமா அனல் பறக்கிற பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவே தகிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 175 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான கூட்டணியில பவன் கல்யாணம் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டிடுறாங்க. இன்னொன்னு செல்லா காசு காங்கிரஸ், அது யாரும் கருதவே இல்லை. அது ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருக்கு. போட்டி என்பது ஒய்எஸ்ஆருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இடையாத்தான் அதி தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி தான் இப்ப ஆட்சியில இருக்கக்கூடியவர். அந்த ஆட்சி அதிகாரத்தினோடு எதிர்கட்சியினரை பல வகையில எப்படியாவது முடக்கிடணும், அதுவும் குறிப்பா எப்படியாவது சந்திரபாபு நாயுடுவை அவர் போட்டியிடக்கூடிய குப்பம் சட்டமன்ற தொகுதியிலேயே தோல்வி அடைய வச்சுடணும்னு ஜெகன்மோகன் ரெட்டி தீவிரமா காய நகர்த்திட்டு இருக்கிறாரா. இதை அறிந்த தெலுங்கு தேசம் கட்சியினர் நம்மளை தோற்கடிப்பதற்காக ஜெகன்மோகன் ரெட்டி என்ன காய வேணாலும் நகர்த்துக்கிட்டோம், என்ன வேணாலும் பணத்தை கொட்டி அறிக்கிட்டோம், ஆனால் என்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா நான் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அந்த கட்சி தொண்டர்களிடமே வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்கிறாராம். அதற்கு காரணம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்று தனியான ரசிகர் பட்டாளமே ஆந்திரா முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆந்திராவில் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கை காட்டுகிறவர்களுக்கு வாக்களிக்கவும் தயாரா இருக்கிறாங்க. அதுவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போட்டியிடக்கூடிய குப்பம் சட்டமன்ற தொகுதி என்பது ஆந்திர தமிழக எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி. இன்னொரு சொல்ல போறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் குப்பத்துல இருக்கக்கூடிய சம்பந்தமே பண்ணிப்பாங்க. அது வெவ்வேறு மாநிலங்களா கருதுறதே கிடையாது. ரெண்டும் ஒரு பகுதியை போலதான் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா குப்பம் சட்டமன்ற தொகுதியில 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வன்னியர்கள் இருக்கிறாங்க. ஓபிசி மக்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தேசிய அளவில் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு, 108 ஆம்புலன்ஸ் திட்டம் என்பது முதல்ல ஆந்திராவில தான் மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடங்கி வைத்தாரு. தேசிய அளவிலையும் தொடங்கி வைத்தார். ஏன்னா கலைஞர் கருணாநிதி தான் தொடங்கி வச்சாருன்னு இவனுக்கு புளிக்கிட்டு கிடக்கலாம். இப்படியாக பல இடங்கள்லையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பெருத்த செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த செல்வாக்குகளை அத்தனையும் வாக்குகளாக அறுவடை செய்து கொள்ள ஆந்திராவை மீண்டும் ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் தயாராகி இருக்கிறார். அதன் அடிப்படையில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் அவர் ஒரு வேண்டுகோளா எனக்காக பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதனால ஜெகன்மோகன் ரெட்டியை கதிகலங்கிதான் போயிருக்கிறாரா. இதன் பின்பாக ஆந்திராவுடைய அரசியலே மாறி இருக்கு. முன்னாடி தேர்தல் கருத்து கணிப்புகள் 2 பேருக்கும் இழுபறி என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ பாமக அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதனால ஏறத்தாழ 40 தொகுதிகளில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி என்பது வீழ்ச்சி அடைய போகுதான். இந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கிட்டு இருக்கு. இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இருந்தால் தான் நாம் வெல்ல முடியும் என்கின்ற சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டை கடந்து ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் உருவாகி இருப்பது என்பது தேசிய அளவில் மிகவும் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முலாயம் சிங் யாதவ் அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரசேகர ராவ் அவர்களும் பிரதமர் மோடியுமே சொல்லிக்கலாம். எல்லாருமே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே ஓபிசி மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் 2004, 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில 2008ஆம் ஆண்டு அழுத்தம் கொடுத்துதான் அந்த 27% ஓபிசி இடஒதுக்கீடை வென்று கொடுத்திருந்தாரு. அப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள், முலாயம் சிங் யாதவ் அவர்கள், சந்திரசேகர ராவ் அவர்களால் தலைமை பொறுப்பாக மருத்துவர் ஐயா அவர்களை ஏற்று அவர்களை வழிநடத்திட்டும் இருந்தது. இதனுடைய நட்பின் அடிப்படையில தான் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டது. சந்திரசேகர ராவ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அழைச்சுதான் அவருடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தையே தொடங்கினார்.
இப்படியாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த அளவிற்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே போன்று தேசிய அளவில் மருத்துவர் சின்னையா அவர்களுக்குமான முக்கியத்துவமும் பெருகி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு. நன்றி.